சிவாய நம. போன பதிவில் நம்ம மண்டலங்கள் பற்றி போகர் 7000 என்ன இருந்ததுன்னு பார்த்தோம். இன்றைக்கி அதே மண்டலங்களை பற்றி திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த பாடல் தந்திரம் 3 பாடல் 747. விதித்த 28ஓடு 3 அறையாக தொகுத்து அறி 33 தொகுமின் பதித்து அறி 18 பார் ஆதிகள் நாள் உதித்து அறி 3 2 1 முறையே. இந்த பாடல் பொருள் பார்க்குறதுக்கு முன்னாடி சக்கரங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். நம்ம உடம்புல 6 ஆதார சக்கரங்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் வெவ்வேறு நிறம் இருக்கும், குணம் இருக்கும், கடவுள்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் தாமரை இதழ்கள் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மூலாதாரத்திற்கு 4 இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க. சுவாதிட்டானத்திற்கு 6, மணிப்பூரகத்திற்கு 10, அநாகதத்திற்கு 12, விசுத்திக்கு 16, ஆகினைக்கு 2. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த சக்கரங்களுக்கான 5 பஞ்சபூத எலிமெண்ட்ஸையும் பார்த்துடலாம். சுவாதிட்டானத்திற்கு நிலம், மணிப்பூரகத்திற்கு நீர், அநாகதத்திற்கு நெருப்பு, விசுத்திக்கு காற்று, ஆகினைக்கு ஆகாயம். இது கொஞ்சம் நம்ம கூகுளில் பார்க்குறத விட கொஞ்சம் வேறுபடுத்தி இருக்கோம். யூஸ்வலாக கூகுளில் மூலாதாரத்தை தான் நிலத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் இது நம்ம போகர் 7000 ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம். போகர் என்ன சொல்லியிருக்காரோ அதே தான் நம்ம இங்கே குறிப்பிட்டிருக்கோம். நம்ம ஏன் போகரை நம்ம இங்கே ரெஃபரன்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா, போகர் திருமூலரோட சீடரான காளாங்கிநாதரோட சீடர். நிறைய இடங்களில் போகர் திருமூலரை பெருமைப்படுத்தி போற்றி புகழ்ந்திருப்பாங்க அவருடைய பாடல்களில். அதனால் திருமூலர் கொடுத்த இதை சிம்பிளிஃபை பண்ணி போகர் நமக்கு கொடுத்துருக்காரு நிறையா விஷயங்கள். இதே அட்டாங்க யோகம் போகர் 7000 வரும். அதனால் நம்ம அதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம். இப்போ பாடலுக்கான பொருள் பார்க்கலாம். மொத்தம் 36 சிவ தத்துவங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதில் நாதம், விந்து, சதாசிவம் விட்டுட்டு மீதம் இருக்கிற 33 தத்துவங்களையும் 3ஆக பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாருங்களேன், 2வது வரியில் இருக்கும் 33 தொகுமின் அப்படின்னு வரும். இதில் ஏன் இந்த நாதம், விந்து, சதாசிவத்தை விடுறாங்கன்னா, இது 3மே அரு உருவத்தை சேர்ந்தது. மற்ற எல்லா தத்துவங்களும் உருவத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அதனால் இதை 3த்தையும் விட்டுட்டு மிச்சம் 33 தத்துவங்களை 3ஆவது பிரிக்கிறார். 3 மண்டலங்களாக பிரிக்கிறார். முதல் மண்டலம் மூலாதாரம். அங்கே அதுதான் நம்மளோட அக்னி மண்டலம். 2வது மண்டலம் முதல் வரியில் பாருங்கள் 28ஓடு 3 அறையாகன்னு வரும். 28ங்கிறது அநாகதத்திற்கான இதழ்கள் 12ஐயும் விசுத்திக்கான இதழ்கள் 16ஐயும் நீங்கள் ஒன்றா கூட்டினீங்கன்னா 28 வரும். இது 2த்தையும் ஒன்றா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது 2ம் சேர்ந்து சூரிய மண்டலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மூலாதாரம் அக்னி மண்டலம், அநாகதத்தையும் விசுத்தியும் சேர்த்து சூரிய மண்டலம். இப்போ சந்திர மண்டலம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். அது எப்படி சொல்கிறாங்கன்னா, கடைசி வரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 2 1 முறையே அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு. அதாவது நிலத்தில் 4வது இடம், நீரிலிருந்து 3வது இடம், நெருப்பிலிருந்து 2ஆம் இடம், வாயுவிலிருந்து 1 இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம நிலமான சுவாதிட்டான சக்கரத்தில் 4வது இடம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆகினை வரும். மணிப்பூரகம்லேருந்து 3வது இடம் வந்தீங்கன்னா ஆகினை, அநாகதத்திலிருந்து 2வது இடம் ஆகினை, விசுத்தியில் 1 இடம் ஆகினை. இப்போ இந்த சந்திர மண்டலம்ங்கிறது நம்மளுடைய ஆகினை சக்கரத்தை தான் திருமூலர் இங்கே குறிக்கிறாரு. இப்போ நமக்கு 3 மண்டலங்கள் எங்கே இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இந்த 3 மண்டலங்கள் மட்டும் இல்லை, இந்த 33 தத்துவங்களுமே இந்த முதுகெலும்பில் மூலாதாரத்திலிருந்து ஆகினை வரையிலும் தான் இந்த 33 தத்துவங்கள் இருக்குது. நம்ம பார்த்துறப்போ 36 தத்துவங்களை கடந்த நிலையில் தான் ஆன்மா தன்னைத்தானே உணர முடியும்னு. நீங்கள் இங்கே வரைக்கும் சந்திர மண்டலம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாலே நம்ம முக்கா கிணறு தாண்டின மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு பாடல் பார்க்கலாம். அதில் இந்த 3 மண்டலங்களுக்கு நாயகி யாருன்னு அவர் சொல்கிறாரு. அருட்சக்தி தான் இந்த 3 மண்டலங்களுக்கான நாயகி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்த சுத்த மாயிலேருந்து தான் இந்த தத்துவங்கள் எல்லாமே தோன்றுச்சு. ஸோ ஆப்வியஸாக அதற்கான தலைவியும் சக்தி தான். சக்தியோட திருவடிகள் அக்னி மண்டலத்தில் இருக்கிறதாகவும், உடல் சூரிய மண்டலத்திலும், திருமுடி சந்திர மண்டலத்திலும் இருப்பதாக இன்னொரு பாடலில் திருமூலர் சொல்கிறாரு. அப்புறம் அட்டாங்க யோகத்திலையும் ஒரு பாடல் வரி வருது. சமாதியில் ஒரு பாடல் வரி வரும். மதியோடு உற்று தற்பரமாக தகும் தன் சமாதியே. சந்திர மண்டலத்தில் அந்த இறையோட ஒன்று இருப்பது தான் சமாதி அப்படின்னு திருமூலர் குறிப்பிட்றாங்க.
இந்த மண்டலங்கள் தத்துவங்கள் எல்லாம் கடந்தால் தான் நமக்கு முக்தி பேர் கிடைக்கும். அப்போ வந்து நம்ம அதுக்காக வந்து நிறைய யோக பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணால் தான் இந்த மண்டலங்கள் தத்துவங்கள் எல்லாம் வந்து நம்ம கடந்து அதை தாண்டிய நிலைகளுக்கு வந்து நம்மளால் போக முடியும். நன்றி.